ஏங்கண்ணு இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து நாள், மறக்காம பாப்பாவுக்கு போய் போலியோ சொட்டு மருந்து போட்டுருணும். என்ன அப்பா, போன வாரம் தானுங்கப்பா பிரைவேட்ல போய் எல்லா தடுப்பூசியும் போட்டு வந்தேன் இவ்வளோ செலவு பண்ணி. இந்த கவர்மெண்ட்ல போற போலியோ சொட்டு மருந்தெல்லாம் தேவையில்லைங்கப்பா. அட என்ன கண்ணு நீ புரியாம பேசுற. என்னதான் பிரைவேட்ல எல்லா சொட்டு மருந்தும் எல்லா ஊசியும் போட்டிருந்தாலும் பிறந்ததுலேருந்து 5 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பல்ஸ் போலியோ நாள் அன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் போடணும். அது மட்டும் இல்லைங்கப்பா, பாப்பா ப்ரீடம் பேபி, லைட்டாக சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பேதி ஆயிட்டு இருக்கு, அதுக்கு மருந்தெல்லாம் வேற கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எப்படிங்கப்பா போய் போலியோ சொட்டு மருந்து போடுறது? குறை மாச குழந்தையா இருந்தாலும் சரி, லோ பர்த் வெயிட் குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லா குழந்தையும் போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கலாம். அது மட்டும் இல்ல, நீ சளிக்கு ஏதாவது மருந்து, காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் போட்டுக்கணும். இன்னைக்கு ஊருக்கு போறதுக்கு வேற பிளான் பண்ணியிருக்கோங்கப்பா. போலியோ சொட்டு மருந்து போட்டு நல்லா டிராவல் பண்ணிக்கலாம். வா எல்லாரும் சேர்ந்து உங்க அத்தையை போய் பார்த்துட்டு வரலாம். ஆனா முதல்ல போய் போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கலாம் சாமி. கிளம்புற அவசரத்துல இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரியலங்கப்பா. எங்கெங்கெல்லாம் போடுறாங்கப்பா இந்த சொட்டு மருந்து. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணு. நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்துல, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பள்ளிக்கூடத்துல, பஸ் ஸ்டாண்ட்ல கூட போடுறாங்க. எல்லா இடத்துலயும் இந்த சொட்டு மருந்து. இந்தியாவில தான் போலியோவே இல்லைங்களேப்பா. அப்புறம் எதுக்குப்பா இன்னும் இந்த சொட்டு மருந்துன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல இல்லைன்னா உலகத்திலே இல்லைன்னா ஆச்சு. பக்கத்து ஊர் பக்கத்து நாட்டில எல்லாம் இருக்குதுப்பா. அது என்னைக்கு வேணா நம்ம ஊருக்கு வரலாம். அது வரை இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும். அது வரை பல்ஸ் போலியோ கண்டினியூஸா போடணும். இந்த சொட்டு மருந்து பேரே பாருங்களேப்பா, போலியோ. இந்த தடுப்பூசியே போலியோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதுங்கப்பா. இதெல்லாம் போலின்னு நிறைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் வேற வருதுங்கப்பா. இதெல்லாம் போடுறதுக்கே பயமா இருக்குதுங்கப்பா. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்பெல்லாம் எல்லா கிளாஸ்லயும் யாராவது ஒரு குழந்தைக்காவது கால் ஊனமாயிருக்கும் போலியோனால. நீ படிக்கும்போது உன் கிளாஸ்மேட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கால் ஊனமா இருக்கு போலியோனால? இல்லைங்கப்பா, இல்ல யாருக்குமே அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லைங்கப்பா. இல்ல அந்த போலியோங்கிறது இப்ப கிட்டத்தட்ட மறைஞ்சே போயிருச்சு. இதெல்லாம் இந்த பல்ஸ் போலியோ சொட்டு மருந்துனால தான். அது சரிங்கப்பா, உங்களுக்கு எப்படிங்கப்பா இது எல்லாமே தெரியுது? டாக்டர் கணக்கா பேசுறீங்க. நம்ம ஊர் தம்பி டாக்டர் கார்த்திக் அண்ணாமலை, அவரை ஃபாலோ பண்றேன் நானு. அவர் எல்லா குழந்தைங்க ரிலேட்டட் வீடியோஸையும் போட்டுறாரு. எல்லா நியூஸும் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீ தான் இந்த சினிமா நடிகை எல்லாம் ஃபாலோ பண்ற, அவரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறிய கண்ணு. ஐயோ தோ இப்பவே நான் ஃபாலோ பண்ணிடுறேங்கப்பா. டாக்டர் கார்த்திக் அண்ணாமலே நான் இப்பவே ஃபாலோ பண்ணிடுறேனுங்கப்பா. ஃபாலோ பண்ணியாச்சுங்கப்பா.